இன்னைக்கு நம்ம இன்வென்ட்ரி கண்ட்ரோலில் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1. The annual demand for an item is 3200 units. ஆனுவல் டிமாண்ட் ஃபார் அன் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டீன்னு அசியூம் பண்ணிக்கணும். அதோடைய நோட்டேஷன் வந்து டி. ஆனுவல் டிமாண்டு கொடுத்துருந்தா மட்டும்தான் டீன்னு வச்சுக்கணும். சப்போஸ் 3 மந்த் டிமாண்டு கொடுத்தா அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். வருஷத்துக்கு 12 மந்த்துன்றதுனால நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே ஆனுவல் டிமாண்டுன்னு கொடுத்ததுனால டியை வந்து 3200 யூனிட்ஸ்னு வச்சுக்கணும். The unit cost is ₹6 and inventory carrying charges 25% per annum. If the cost of one procurement is ₹150, determine economic order quantity, number of orders per year, time between two consecutive order, the optimal cost. மொத்தம் 4 கொஸ்டின் இருக்குது. ஒவ்வொன்றா ஆன்சர் பண்ணலாம். டிமாண்டை வந்து நம்ம 3200 சொல்லிட்டோம். ப்ரோக்யூர்மெண்ட் காஸ்ட்டுக்கு வந்து நோட்டேஷன் வந்து சிஎஸ். ப்ரோக்யூர்மெண்ட் காஸ்ட் இஸ் ₹150 சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே எழுதிக்கிறோம். சிஎஸ் வந்து 150. இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட்டு அதோடைய நோட்டேஷன் C1. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு யூனிட்டுடைய ப்ரைஸ் வந்து ₹6 கொடுத்துருக்காங்க. அப்புறம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. எப்போயுமே இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா ஒரு யூனிட்டுடைய ப்ரைஸை கொடுத்துருக்க பர்சன்டேஜ் கூட மல்டிப்ளை பண்ணும். 6 × 25/100 வந்து ₹1.50. நம்மளுக்கு இப்போது DCSC1 தெரிஞ்சிருச்சு. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி EOQவுடைய நோட்டேஷன் Q0. அதோடைய வேல்யூ அதோடைய ஃபார்முலா வந்து √2DCS/C1. √2 × D demand is 3200. CSனா ப்ரோக்யூர்மெண்ட் காஸ்ட்டு அதோடைய வேல்யூ 150. இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட் C1 உடைய ஆன்சர் வந்து 1.50. இதை கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 800 வரும். உள்ளே இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு 1.50 டிவைட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சருக்கு ரூட் எடுத்தால் 800 யூனிட்ஸ் வரும். அதாவது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வந்து 800 யூனிட்ஸ். 800 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணினா என்னுடைய இன்வென்ட்ரி கண்ட்ரோல் வந்து கரெக்டாக இருக்கும். செகண்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பர் இயர். நம்பர் ஆஃப் ஆர்டர் பர் இயர் வந்து n நோட்டேஷன் கொடுத்துருக்கோம். அதோடைய ஃபார்முலா D/Q0. டினா டிமாண்டுன்னு தெரியும். டிமாண்ட் இஸ் 3200. Q0ன்றது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி 800 டிவைட் பண்ண 4. அப்படின்னா நான் வருஷத்துக்கு 4 டைம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணோம் அப்படின்ற மீனிங். தேர்ட் வந்து டைம் பிட்வீன் 2 கன்சிக்யூட்டிவ் ஆர்டர் கேட்டிருக்காங்க. அதோடைய ஃபார்முலா அதோடைய நோட்டேஷன் T0ன்னு கொடுத்துருக்கோம். Q0/D அதோடைய ஃபார்முலா. Q0னா உங்களுக்கு தெரியும் EOQ டிவைடட் பை டிமாண்ட். டிவைட் பண்ணால் வர்றது இயர் 1/4 இயர். அதை நான் மந்த்தாக மாற்றணும்னா 1/4 × 12. 1/4 × 12 வந்து 3 மந்த்து. மந்த்தாக மாற்றிக்கலாம், இல்லை இயராக எழுதிக்கலாம். ஃபோர்த்து கொஸ்டின் வந்து த ஆப்டிமல் காஸ்ட். ஆப்டிமல் காஸ்ட்டுடைய ஃபார்முலா √2DC1CS. D வேல்யூ C1 CS வேல்யூ இதை 4 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் எடுத்தால் என்ன வந்துடும்? ₹1200. தேங்க்யூ.